அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் சிகை கொட்டான். உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த சிகை கொட்டான். Shigai Kotran had no Greek graffito, no Arabic, no Latin, nothing, only one inscription in this tomb, and this is a Tamil one. இந்த சிகை கொட்டான் அப்படின்ற இந்த எழுத்து குறிப்பானது நமக்கு எகிப்தில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சிகை கொட்டானை பற்றி மேலும் பல தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த சிகை கொட்டான் எழுத்து குறிப்பானது எங்கே கிடைச்சது? அது வந்து பார்த்திங்கன்னா வேலி ஆஃப் த கிங்ஸ், அதாவது மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்ற பகுதியில் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த காணொலியில் 3 தகவலை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மன்னர்களின் பள்ளத்தாக்கு அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவதாக இந்த சிகை கொட்டான் அப்படின்றவங்க யார், எதுக்காக அங்கே போனாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மூன்றாவதாக எகிப்தில் இந்த தகவல் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கா, இன்னும் தமிழகம் குறித்த வேறு ஏதாவது தகவல்கள் அந்த பகுதியில் கிடைச்சிருக்கா, எகிப்து பகுதியில் கிடைச்சிருக்கா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். எகிப்தில் இருக்கிற மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்ற பகுதி மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம். இந்த இடமானது நைல் நதிக்கரையோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லியல் பகுதியாகவும் இது இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடத்த குடைஞ்சி தான் இந்த மன்னர்களுடைய கல்லறைகளை உருவாக்கியிருக்காங்க. கடந்த 2004ஆம் ஆண்டுடைய துவக்கத்தில் இந்த பகுதியில் ஒரு அகழ்வாழ்வானது நடத்தப்படுகிறது. இந்த அகழ்வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இல்கோ அப்படின்றவரும் அவருடைய பேராசிரியரான ஸ்மித் அப்படின்றவங்கள 2 பேரும் இணைஞ்சு இங்கே ஒரு அகழ்வாழ்வானது நடத்தப்படுகிறது. ஸோ 2 பேரும் இணைஞ்சு ஒரு அகழ்வாழ்வு பண்ணுறாங்க. இந்த அகழ்வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கல்லறைகளை அவங்க அகழ்வாழ்வு பண்ணுறாங்க. இந்த 6 கல்லறைகளை அவர்கள் அகழ்வாழ்வு செய்ததை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எழுத்து பொறிப்புகள், அதாவது இந்தியாவை சார்ந்த எழுத்து பொறிப்புகள் கிடைக்கிறது. அதில் பெரும்பாலான எழுத்து பொறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் கிடைச்சிருக்கிறது. இதற்கு முன்பும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே பகுதியில் அகழ்வாழ்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மன்னார் பள்ளத்தாக்கு பகுதியில் அகழ்வாழ்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஜூல் பயாஸ் அப்படின்றவருடைய தலைமையில் அகழ்வாழ்வு நடத்தப்பட்டிருக்குது. இந்த ஜூல் பயாஸ் அப்படின்றவர் அங்கே இருக்கக்கூடிய எழுத்து பொறிப்புகளை தொகுத்து கிட்டத்தட்ட அவருக்கு 2000க்கும் மேற்பட்ட எழுத்து பொறிப்புகள் கிடைத்திருக்கிறது. அது எல்லாத்தையும் தொகுத்தும் அவர் வெளியிட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு இதில் இந்தியாவை சார்ந்த எழுத்து பொறிப்புகளும் இருக்கிறது அப்படின்றது அவரால் அடையாளம் காண முடியவில்லை. அவருக்கு தெரியல இந்த இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சில இந்தியாவையும் தமிழகத்தையும் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அவரால். அதற்கு பிறகு இப்போது நடந்த அகழ்வாழ்வில் தமிழ் எழுத்து பொறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரபுக்களுக்காக 65 கல்லறைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரோமானியர் காலத்தில் பலரும் இங்கு வந்து அதை பார்த்துவிட்டு தங்கள் பெயரை எழுதிட்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது நடந்த அகழ்வாழ்வில் கிட்டத்தட்ட 6 இடங்களில் 8 தமிழ் எழுத்து பொறிப்புகளானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பல கல்லறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிகை கொட்டான் அப்படின்ற எழுத்து பொறிப்பு அதிக இடங்களே காணப்படுது. கிட்டத்தட்ட 8 இடங்களில் சிகை கொட்டான் அப்படின்ற எழுத்து பொறிப்பானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிகை கொட்டான் வந்தான் பார்த்தான் அப்படின்றது போல் எழுதியிருக்காங்க. இந்த சிகை கொட்டான் அப்படின்றவங்க யார் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியல. ஸோ அவர் இங்கே வந்ததை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பேரை பதிவு பண்ணியிருக்காரு. நான் வந்தேன் பார்த்தேன் அப்படின்றத தெரிவிக்க அவருடைய பெயரை பதிவு பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் ஒரு அரசகா இல்லை ஒரு தூதுவரா இல்லை ஒரு போர் வீரனா அதை பற்றி நமக்கு தெளிவான தகவல் இல்லை. சிகை கொட்டான் வந்தான் பார்த்தான் அப்படின்ற எழுத்து போட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சிகை கொட்டான் போலவே வேறு சில பெயர்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. உதாரணமாக கோமன் அப்படின்ற பெயரும் கிடைச்சிருக்கு. இந்த கோமன் அப்படின்ற பெயர் நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்பட்டி அப்படின்ற இடத்துல இந்த கோமன் அப்படின்ற பெயர் இருக்குது அப்படின்றது ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டியிருக்காங்க. 8வது கல்லறையில் சாத்தன் அப்படின்ற பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. 9வது கல்லறையில் கீரன் அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கீரன் அப்படின்ற பெயரானது புகழூர் கல்வெட்டிலும் ஓமனில் கிடைத்த ஒரு பானை ஓட்டிலும் இதே பெயரானது அதிலும் அந்த பானை ஓட்டிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக எகிப்து மற்றும் ரோமானியருடன் நமக்கான வர்த்தக தொடர்பானது இருந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியுது. இந்த சிகை கொட்டான் அப்படின்ற பெயர் வெளிவந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த சிகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எழுத்து இல்லை அப்படின்ற சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது தமிழ் எழுத்து தான்.
இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகை கூட்டம் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னராக இருந்திருக்கலாம். அவர் மன்னர் தான். ஒரு பெரிய மன்னர், அரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு பயணியாக கூட இருக்கலாம். ஒரு வணிகராக கூட இருக்கலாம். ஒரு சில ஒரு தூதுவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதங்களும் நம்ம இணையத்தில பார்க்க முடியுது. அது மாதிரியான வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே நம்ம என்னன்னு தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆழமாக போக வேண்டாம். இப்போ தமிழர்கள் எகிப்து வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். வணிக தொடர்பு நமக்கும் அவர்களுக்குமான வணிக தொடர்பானது இருந்திருக்கிறது. உலகம் முழுக்க பல்வேறு இனங்கள் தோன்றியிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்றால், தமிழர் இனம்தான் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. நீங்கள் எந்த கண்டம் சென்றாலும் சரி, எந்த நாடு சென்றாலும் சரி, எல்லா இடங்களுக்கும் தமிழர் இனமானது வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு பரவி இருக்கக்கூடிய ஒரு இனம் எது என்றால், அது ஒரே ஒரு இனம்தான். தமிழ் இனம் மட்டும்தான். நன்றி.